சென்னை எழும்பூர் அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலப்பதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவலை இனி பார்க்கலாம். கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த சாலையை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சாலையானது எழும்பூரிலிருந்து சேத்துப்பட்டு செல்லக்கூடிய இந்த சாலை முற்றிலுமாக மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரு முட்டிக்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் நின்று கொண்டிருந்தாலும் வாகனங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய கூவமாற்றிலும் இந்த சாலைக்கு நிகரான அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு வெள்ளம் அடையாததற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கூவமாற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இந்த சாலைக்குள் வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சேத்துப்பட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து விட்டதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அரசு தங்களை மீட்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் இந்த இருக்கு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.